ஒரு பொண்ணு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறம் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேமிலியில இருந்து வெளியில போயிட்டா அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆகும், அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் திவ்ய பிரதீபா, யோர் சொமேட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். நான் நார்சிசம்ல சஃபர் ஆகிற பொண்ணுங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது, அந்த ட்ராமாலேருந்து எப்படி ஹீல் ஆகி ஒரு ஹெல்தி லவ் அட்ராக்ட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். And I have taken a challenge of 90 days, 90 videos about narcissism, and this is day 18. So இன்னைக்கு வீடியோல ஒரு பொண்ணு ஒரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அந்த பொண்ணு அந்த ஃபேமிலி விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் ஒரு கல்யாணம் ஆகி வர்ற ஒரு மருமகளை நான் எடுத்திருக்கேன் rather than a son or a daughter, because that is also possible. No, ஒரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலியில ஒரு பொண்ணோ பையனோ சஃபர் ஆயிட்டு இருக்கலாம். பட் அதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த மருமகளா வர்றவங்க அங்கிருந்து வெளியில போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி அண்ட் தே மூவ் அவுட். பட் ஒரு பையனோ பொண்ணோ அந்த இடத்துல இருந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, they can't cut ties entirely with their parents. No, அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த ட்ராமாலேயே இருக்கிறவங்களுக்கு they will be so much addicted that they can't walk out of the family அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் என்ன ஃபீல் பண்ணிருக்கேன்னா, ஒரு நார்சிசிஸ்டிக் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு போற மருமகள் தனியாவே இருப்பா எப்பவுமே. மற்றவங்க எல்லாரும் ரொம்ப ஒரு அன்போட பாசத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஷீ வில் ஆல்வேஸ் பி லெஃப்ட் அவுட். இது அப்ப எதுக்காக, நிறைய விஷயத்துக்காக பண்றாங்க. ஒண்ணு ஷீ வில் ஃபீல் ஐசோலேட்டட், ஷீ வில் ஃபீல் அலோன். அதுவே ஒரு ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு தனியா சஃபர் ஆகுறா அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, அண்ட் தே கிவ் ஹர் தட் கில்ட் தட் சி மத்தவங்க எல்லாம் நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், நீ தான் சரியில்லை, அதனாலதான் எங்களால உங்ககிட்ட நல்லதனமா நடந்துக்க முடியல அப்படிங்கிற ஃபீலும் அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இப்ப பாக்குற அந்த விக்டிமுக்கும் நம்ம கிட்ட மட்டும்தான் பேச மாட்டாங்க, நம்மகிட்ட மட்டும்தான் நல்லதனமா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளதான் அதிகமா வேலை வாங்குறாங்க, நம்மளதான் இன்சல்ட் பண்றாங்க, நம்ம பேரண்ட்ஸ் தான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, அப்ப இது நம்ம கிட்டதான் ஏதோ தப்போ, ஏன் 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 அதே இன்னொரு மருமக கிட்ட கூட அவங்க ரொம்ப நல்லதனமா நடந்துக்குவாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நல்லா இருக்க முடியுது, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அப்ப என்கிட்ட தான் தப்பா மேடம் அப்படிங்கிற கேள்வி நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் ஓகே, திஸ் இஸ் இதெல்லாம் ஆக்சுவலா பிளான்ட் அண்ட் மேனிப்புலேட்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் திங்ஸ். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்களுக்குள்ள ஹார்மனி இருக்கவே இருக்காது. அவங்களுக்குள்ள இப்போதைக்கு ஹார்மனி இருக்கிறதுக்கு காரணம் இந்த விக்டிம் தான், இந்த மருமகள் தான். ஏன்னா பிகாஸ் ஷி பிகம்ஸ் அ காமன் எனிமி ஃபார் ஆல் ஆஃப் தெம் இன் த ஃபேமிலி. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸோ ப்ராப்ளம்ஸோ அவங்க வெளியில கொண்டு வராம இந்த பொண்ணை டார்கெட் பண்ணி இந்த பொண்ணை அவமானப்படுத்துறதுலயும் அசிங்கப்படுத்துறதுலயும் வருத்தப்பட வைக்கிறதுலயும் அவங்களோட ஹாப்பினஸ் அவங்க பாக்குறாங்க. அவங்களோட அந்த நெகட்டிவிட்டியோ இல்ல அவங்க கிட்ட அந்த லேகோ அவங்களுக்கு தெரியாம இதை வச்சு சமாளிச்சுக்கிறாங்க. ஓகே, சோ இப்போ அந்த விக்டிம் அங்க இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, பிகாஸ் தே வாக் அவுட். ஓகே, வெளியில போயிடுறாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலில என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த பொண்ணுங்களுக்கு தெரியறதுக்கு இல்ல. அண்ட் இன்னொன்னு they don't look back. Few people they don't even look back. ஓகே, சோ அதனால ஆக்சுவலா இவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுக்கு இருந்த ஸ்கேப் கோட் போயிட்டா. ஓகே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மருமகள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல இன்னொரு பையன் இருக்கான், அவன் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேங்கிறான். சோ அவங்க அப்பா அவங்க அம்மாவை கத்துறாரு, ஏன் அவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, இவ என்ன சொல்லுவானா, இவங்க அம்மா இந்த மருமக சரியில்லை, இவ வந்தவ ஒழுங்கா இருந்திருந்தான்னா நான் என் பையன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அவனை நான் ஒழுங்கா படிக்க வச்சிருப்பேன், இவனாலதான் என்னோட நிம்மதியே போச்சு அப்படின்னு. சோ என்னால கான்சென்ட்ரேட் பண்ண வைக்க முடியல. சோ அந்த பையனை போய் கேட்டாலும் வீட்டுல எப்ப பாரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு அவனோட அந்த டிசபிலிட்டியும் தூக்கி அவன் அந்த பொண்ணு மேல போட்டுருவான்.
So இது வந்து father-in-law of course he will believe whether he will be a narcissist or அவரும் enabler ஆ இருப்பாரு or whatever it is, he will also blame the daughter-in-law. So இதுதான் வந்து அந்த ஸ்கேப் கோட், அவங்களோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா இருந்த ஒரு பர்சன் அங்க இல்ல. இப்போ அந்த பையன் கம்மியா மார்க் வாங்கினாலோ இல்ல வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலோ எந்த ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு இருந்தாலும் அதை தூக்கி போடுறதுக்கான ஸ்கேப் கோட் அங்க இல்லை. அப்ப என்ன ஆகுது? செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்போஷர்ஸ் ஆஃப் த கிராக்ஸ். இவங்க கிட்ட இருக்கிற, இப்ப அந்த பொண்ணு போயிட்டா, அப்ப இவன் ஒழுங்கா படிக்கணும், இல்ல ஒழுங்கா வேலைக்கு போகணும், இவன் வேலையை ஒழுங்கா செய்யணும், அவங்க அம்மா அவங்களோட வேலையை ஒழுங்கா செய்யணும். பட் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா பிகாஸ் தே ஆர் அட் ஃபால்ட். ஆக்சுவலி அவங்க அந்த பிளேமை தூக்கி மத்தவங்க மேலதான் போட்டுட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். சோ இப்ப அந்த ஸ்கேப் கோட் இல்லாம போயிடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கிராக்ஸ் எல்லாம் வெளியில தெரியும். இப்ப அவங்க அப்பா வந்து ஏன் வேலைக்கு செய்யல அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த கிராக்ஸ், அந்த பிரச்சனைய, அந்த பிளேம் தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த ஸ்கேப் கோட் இஸ் நாட் தேர், தி விக்டிம் இஸ் நாட் தேர், தட் மருமகள் இஸ் நாட் தேர். சோ இவங்க போட முடியாத படிக்க ஆயிடுது. அப்போ இவங்களோட ஃபால்ஸ் எல்லாம் வெளியில தெரியும். இந்த ஃபால்ஸ் வெளியில தெரிய அவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்றது, அவங்க அம்மா அவங்க கிட்ட பிரச்சனை பண்றது, இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்புறம் நார்சிசிஸ்டோட சப்ளையே இந்த விக்டிம்ஸ் தான் இல்லையா? அவங்களோட அந்த அழுக, அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றது, அவங்க போய் அவங்கள கெஞ்சுறது, அவங்க இல்லைன்னு இவங்க ஃபீல் பண்றது, அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு, மேனிப்புலேட் பண்றதுக்கு ஒரு விக்டிம் இருந்தாங்க. அந்த விக்டிம் தான் அவங்களுக்கு அந்த நார்சிசிஸ்டிக் சப்ளைய கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இப்போ அந்த சப்ளை போயிடுச்சு. ஒரு நார்சிசிஸ்ட் உயிரோட இருக்கிறதுக்கு, ஒரு என்ன, ஒரு உயிரோட இருக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும்னா அவங்களுக்கு இந்த நார்சிசிஸ்டிக் சப்ளை வந்து விக்டிம் தான் கொடுக்கணும். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இவங்க பயங்கரமா ஹேவயர் ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வந்து ஒரு காருக்கு பெட்ரோல் இருந்தாதான் கார் ஓட முடியுமோ அதே மாதிரி அது சப்ளை இல்லைன்னா நார்சிசிஸ்டுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அடுத்த ஸ்டேஜ், ஃபோர்த் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ரோல் ஷிஃப்டிங் பண்ண வேண்டியிருக்கும். இவருக்கு சப்ளை வேணும், பட் அந்த சப்ளை அங்க இல்ல. அப்ப என்ன பண்றது? இருக்கிறதுலயே யாரு ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்க மாட்டாங்க, எனேபிளரா இருப்பாங்களோ அவங்க மேல அந்த பொறுப்பு என்ன பொறுப்புனா, அந்த நார்சிசிஸ்டுக்கு பண்ண வேண்டிய, சப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து அந்த பர்சன் மேல வந்து உட்காரும். So it becomes very very difficult for that scenario which was there. முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்குள்ள இருந்தது. இப்ப சப்ளை போயிடுச்சு, ஸ்கேப் கோட் போயிடுச்சுங்கிறதுனால அவங்களோட கிராக்ஸ் எல்லாம் வெளியில திரும்பி ஆரம்பிக்கும். சப்ளை வேணும்ட்டு இருக்கிறதுல லீஸ்ட் பர்சன் மேல அவங்க பிரச்சனைய அவங்க எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க கண்ட்ரோல், மேனிபுலேஷன் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் இன்னொன்னு, இப்போ அந்த விக்டிம் அந்த வீட்லயே இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது மத்தவங்க, அந்த நார்சிசிஸ்ட் தவிர அவங்களோட எனேபிளர்ஸா, அவங்க ஃபேமிலியில இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் வந்து இவனுக்கு வந்து இந்த நார்சிசிஸ்டுக்கு பயந்துட்டு அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க. பட் ஒன்ஸ் இந்த பொண்ணு வெளியில போயிட்டா அப்படின்னா, அப்போ இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி மெயின்டைன் பண்ண தேவையில்லைங்கிற எண்ணம் மத்தவங்களுக்கும் வரும். மத்தவங்களும் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் வில் பி a big blow to the narcissist and hell will break out if that happens. சோ இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கும் அந்த வீட்ல. ஒரு விக்டிம் அவ்வளவு நாள் இருந்துட்டு அந்த விக்டிம் அந்த வீட்ல இருந்து வெளியில போயிட்டா, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். பட் ஆனா அவங்க இதை எதையுமே வெளியில காட்டவே மாட்டாங்க. அந்த ஃபேமிலி அப்படியே ரொம்ப சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கிற மாதிரி தான் வெளியில காட்டுவாங்க. ஸோ அதனால நம்ம எப்பவுமே ஒரு நார்சிசிஸ்ட் வெளியில வந்துட்டா விக்டிம் என்ன ஆகுறாங்கன்னு தான் பாக்குறோம். பட் ஆக்சுவலா நார்சிசிஸ்ட் ஃபேமிலியும் will also undergo a lot of trouble. அண்ட் அதுக்காக அது வந்து நான் பாவம் அந்த விக்டிம் அங்க இருக்கணும்லாம் நான் சொல்லல. பட் திஸ் இஸ் for you to understand that இது, அதாவது you are not at fault for whatever happened. ஸோ அதனால யூ டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். நீங்க இல்லைன்னா அங்க பாருங்க என்ன ஆகுது, இதுதான் நடக்கும். ஸோ அதனால நான் தான் காரணம், என்னாலதான் அவங்க எல்லாம் என்கிட்ட மோசமா நடக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லவங்க தாங்கிற எண்ணம் இருந்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க போயிட்டாதான் அங்க பிரச்சனையே உண்டாகும். உங்களால அத்தனை பேரோட நிம்மதியும் அங்க இருந்தது, நீங்க இப்ப போயிட்டதுனால அவங்க நிம்மதி எல்லாம் போயிடும். ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும் ஒன்ஸ் யூ வாக் அவுட் ஆஃப் அ நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். சோ இது கேட்கறதுக்கு நமக்கு வந்து சில சமயம் ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே, இப்ப எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா, வெரி குட்னு. பட் என்ன பண்றது, இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. சோ இந்த வீடியோ யாருக்காவது போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான நார்சிசிஸ்டிக் வீடியோஸோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா. அன்டில் அடுத்த வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் கீப் ஸ்மைலிங், லைஃப் இஸ் ஸ்டில் லிவ்.